ஒர்க்கிங் டேயில் கடைசி நாளும் சோம்பேறித்தனமாக தான் போகும். அதே மாதிரி ஆரம்பிக்கிறதும் சோம்பேறித்தனமாக தான் ஆரம்பிக்கும். திங்கக்கிழமை ஏற்கனவே நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டல் அடித்த மாதிரி தான் இருக்கும். இதில் வேறு திங்கக்கிழமையில திங்கள் செவ்வாய் 2 நாளும் வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சுருக்காங்கங்கிறதுனால எப்போதும் போகிறத விட 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போகணுமா. அதனால் நான் 4 மணிக்கே எழுந்திரிச்சு சமைக்க ஆரம்பிக்கணும். காலை சாப்பாடும் கொடுக்கணும், மதியான சாப்பாடும் கொடுத்து விடணும். இதில் ஃப்ரூட்டு வை, ஸ்நாக்கு வையின்னு சொல்லிட்டு வேறு வரும். அதனால் கரெக்டாக முந்தின நாள் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். சாம்பார் வச்சுருக்கேன், சேமங்கிழங்கு பொரியல் வச்சுருக்கேன். காலையில் சாப்பிட்றதுக்கு யூஸ்வலாக உள்ள மாதிரி ப்ரெட்டு தான். அதுக்கும் வேறு எதாவது செய்ய போனோம் அப்படின்னா ரொம்ப இன்னும் நேரத்தோடவே எந்திக்க வேண்டியது வந்துடும் போல். அது மாதிரி தான் இருக்குது. இதில் செய்கிறதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பேக் பண்ணி கரெக்டாக யாரோட பாக்ஸும் யாருக்கும் மாறிடாமல் அந்த மாதிரிலாம் பார்த்து வைக்கணும். இவ்வளோ பார்த்து வச்சாலுமே நீ வந்து எனக்கு அதை வேறு பாக்ஸில் தந்துட்ட, எனக்கு இதை ஓப்பன் பண்ணவே முடியல, அதனால தான் நான் சாப்பிடலை அப்படிங்கிறதெல்லாம் வரும். இன்றைக்கி எனக்கு ஸ்பூன் வைக்க ஏன் மறந்த அப்படின்னு வரும். அவளுக்கு மட்டும் ஏன் அதை கொடுத்த, இல்லைனா அவனுக்கு மட்டும் நீ ஏன் அதை வச்ச, எனக்கு மட்டும் நீ ஏன் வைக்கலை, இல்லைனா நான் நேரத்தே உன்ட்ட நான் இதை தானே செஞ்சு வைக்க சொன்னேன், ஏன் நீ இதை வைக்கலம்மா அப்படிங்கிற கேள்விலாம் வரும். இதெல்லாம் மீறி நம்ம கரெக்டாக பார்த்து எடுத்து வச்சாலும் ஒரு சில நாள் இந்த மிஸ்டேக்கெல்லாம் வரத்தான் செய்யும். தண்ணி பாட்டில் பிடிச்சி கூட வைக்கிறதுக்கு வரமாட்டாங்க. நம்ம தான் பிடிச்சி வைக்கணும். எல்லா பாக்ஸையும் கரெக்டாக கட்டி கொடுத்து முதல்ல கிளம்புற ஆளை அனுப்பிச்சி விட்டுட்டோம் அப்படின்னா கேப் இருக்கும். அடுத்தடுத்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கேப் இருக்கும். ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸை மட்டும் லாஸ்ட்டில் தான் அவங்க கிளம்புவாங்கன்னாலும் முதலையே அவங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு போட்டு வச்சு கொஞ்சம் ஆற விட்ட பிறகு தான் பாக்ஸை மூடுறது. இல்லை அப்படின்னா அதில் சூட்டோடு மூடணுன்னா ஆவி தண்ணியெலாம் அதுக்குள்ளே விழுந்து லேட்டாக வேறு சாப்பிட போவாங்க. பிள்ளைங்களாம் கூட ஸ்கூலில் நம்மளுக்கு லஞ்ச் பாக்ஸு டைமுலாம் வந்து ஒரு 12:30 ரொம்ப கொஞ்சம் சீக்கிரமாகவே இருக்கும். பிள்ளைங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. இங்கே வெயில் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் சீக்கிரமாகவே அதெல்லாம் 4 மணிக்கு சோறு பொங்குறோன்னா சோறு கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து இந்த மிக்ஸ்டு ரைஸ் ஒரு ரைஸாக பண்ணுற பழக்கம் ரொம்ப கம்மி. குழம்பு பொரியல் இந்த மாதிரி தான்.